பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக நாம் ஒருமித்து ஆண்டவரை துதிக்க தந்த பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் 89ஆம் சங்கீதம் அதனுடைய 34வது வசனத்தை வாசிக்கிறேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஹல்லேலூயா. 2 காரியங்கள். உடன்படிக்கையை மீற மாட்டேன். என் உதடுகள் விளம்பினது என்பது தேவனுடைய வார்த்தை. அவருடைய உதடுகள் விளம்பினது என்று அதை சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையை மாற்றாமலும் இருப்பேன் என்பதற்கு பதிலாய் என் உதடுகள் விளம்பினதை நான் மாற்றாமலும் இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஆமென் மாறவே மாறாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த வார்த்தை அதான் வேதம் சொல்லும்போது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், என் வார்த்தையின் ஒரு உறுப்பாயிலும் ஒளிந்து போவதில்லை. அல்லேலூயா. அது நிலையானது, வானங்களின் நிலையானது, பரலோகத்தில் நிலைத்திருக்கிற வார்த்தையான அந்த இயேசு சொல்லுகிறார், என் உதடுகளிலிருந்து வெளிப்பட்ட அந்த வார்த்தை மாற்றாமலும் இருப்பேன். இந்த நாளிலும் எத்தனை மாதங்களுக்கு ஆண்டுகளுக்கு முன்பு, ஏன் சிறு வயதிலே உனக்கு அந்த வார்த்தையை ஆண்டவர் தந்திருக்கலாம். ஆனால் ஏற்ற வேளையில் ஏற்ற நேரத்தில் அந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்று உன்னுடைய வாழ்வில் நிறைவேறுவதை நாம் காண முடியும். ஆகவே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னால் அது எந்த நிலை மாறி போனால், எந்த சூழ்நிலையானாலும் என் அன்பு தேவ பிள்ளை உன்னுடைய வாழ்வில் அது ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேறும். ஹல்லேலூயா. என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சந்நிதியில் நம்மை விட்டு கொடுப்போம். சோர்ந்து போனாயோ, ஆமாம், இந்த படி வாக்குத்தத்தங்கள் உண்டு. அந்த வார்த்தைகள் இன்றைக்கு அது என்னிடத்தில் நிறைவேறாமல் இருக்கிறது என்று ஆமை கலங்கி நிற்கிறாயோ, இந்த வசனத்தை இருதயத்தில் ஆமை ஊன்ற கட்டிக்கும் பற்றிக்கொள். ஆண்டவரே, உம்முடைய உதடுகள் விளம்பினதை மாற்ற மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த கால வேளையில் என் ஆண்டவர் அப்பா அந்த வார்த்தையின்படி என் வாழ்வில் உதவி செய்யுங்க என்று எல்லாரும் ஒருமித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். செபிகள். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் என்னை கேட்கிற காண்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. உம்முடைய வார்த்தைகள் நீர் ஆண்டவரை மாறுவதில்லை. வானம் மாறினாலும் பூமி நிலை மாறினாலும் தகப்பனே அந்த வார்த்தை மாறாது என்று சொல்லியிருக்கிறீரே. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் நிறைவேற்றுகிற தேவன். சில வேளைகளில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டுகளுக்கு முன்பாய் மாதங்களாகியும் அந்த வார்த்தை இன்னும் வெளிப்பட என் வாழ்வில் என்று கலங்கி இருக்கலாம். இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை பலப்படுத்துவதாக, தேற்றுவதாக. ஆமே, உதடுகள் விளம்பினதை மாற்றாமல் இருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை ஆம் என்று ஆமேன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வெளிப்படட்டும், நிறைவேறட்டும், அற்புதங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வார்த்தைகள் மாறுவதில்லை. அது ஆம் என்று ஆமென் என்று நிறைவேறும். God bless you. Praise the Lord.